அம்மாடி லட்சுமி, இன்னும் எவ்வளவு நேரம் தாமா அழுதுட்டு இருக்க போற? அதெல்லாம் அர்ஜுன் தம்பிக்கு எதுவும் ஆகியிருக்காதுமா, நீ எதுவும் பயப்படாம இருமா. இல்லைண்ணே, அர்ஜுனுக்கு நேற்று நைட்லேருந்தே கால் போகவே இல்லைண்ணே. சரி, நான் கூட அவன் ஏதோ ஆப்ரேஷனில் இருக்கான்னு தான் ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான்னு நினச்சேண்ணே. ஆனால் இப்போ வரைக்கும் ஃபோன் போகவே இல்லைண்ணே. அதென்ன பயமாக இருக்குது. அதோட ஏதோ ஆக்சிடென்ட் அது எதுன்னு வேற சொல்லிட்டு இருக்காங்கண்ணே. மனசுலாம் ஒரு மாதிரி படபடன்னு இருக்குண்ணே. ஐயோ லட்சுமி, அழாதமா. நம்ம பையனுக்கு எதுவும் ஆகியிருக்காதுமா, நீ எதுவும் பயப்படாத லட்சுமி. ஐயோ கடவுளே, என்னாச்சு அர்ஜுனுக்கு? ஏதோ எங்க ஊர் பக்கத்துல ஏதோ ஆக்சிடென்ட் அது இதுன்னு பேசிக்கிறாங்க. அத்தையும் மாமாவும் வேற அர்ஜுனுக்கு நைட்ல இருந்து ஃபோன் போகவே இல்லைன்னு வேற சொல்றாங்க. கடவுளே, அர்ஜுனுக்கு எதுவுமே ஆகியிருக்க கூடாது. ஏன் அர்ஜுன், ஏன் ஒரு நாள் உன்னை மறக்கணும்னு நினைச்சு என்னால உன்னை மறக்க முடியலையே. ஏன் அர்ஜுன்? எப்படி மேடம் மறக்க முடியும்? அர்ஜுன்? ஆமா, நானே தான். நீயா? ஆமா, நானே தான். என்ன மேடம் வச்ச கண்ணு வாங்காம பார்த்துட்டே இருக்கீங்க? ஆமா, ஆக்சிடென்ட் தான். ஆனா எனக்கு இல்லை, எனக்கு முன்னாடி போன வண்டிக்கு. நான் நல்லா தான் இருக்கேன். கடவுளே, ரொம்ப நன்றி. என்ன தானே தேடின காலையிலேருந்து? இல்லையே, நான் எதுக்கு உன்னை தேடணும்? நான்லாம் யாரையும் தேடலை. போய் காலையிலேருந்து என்ன நீ தேடி இருக்க? இல்ல, நான் தான் சொல்றேன்ல இல்லைன்னு. அப்புறம் என்ன? சரி, நீ முதல்ல ரூமை விட்டு வெளியில போ. யாராச்சும் இங்க நீ இருக்கிறத பார்த்தா நம்மள தப்பா நினைப்பாங்க. நீ ஃபர்ஸ்ட் வெளியில போ. எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்ல. சரி ஓகே, நீ என்ன காலையிலேருந்து தேடலனே வச்சுப்போம். இப்போ எதுக்கு நீ ரூம்குள்ளர வந்தோடனே கதவை சாத்திட்டு அர்ஜுனுக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு கடவுள் கிட்ட அத்தனை தடவை வேண்டிக்கிட்ட? நானா எதுவும் வேண்டல. நீ ஃபர்ஸ்ட் ரூமை விட்டு வெளியில போ. போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பேச வேண்டியது நிறைய இருக்கு. அதை பேசிட்டு தான் போவேன். என்ன? உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பமும் இல்ல. அதோட உன்னை பாக்குறதுக்கு எனக்கு சுத்தமா பிடிக்கல. முதல்ல நீ இடத்த காலி பண்ண. ஓ, என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு விருப்பம் இல்ல, என்னை பார்க்கவும் பிடிக்கல, அப்படிதானே? ஆமா, முதல்ல நீ ரூமை விட்டு வெளியில போ. போறேன். ஆனா என் கண்ணை பார்த்து என்ன உனக்கு பிடிக்காது, என்ன நீ லவ் பண்ணல, உன் மனசுல நான் இல்லைன்னு நீ சொல்லு. நான் அடுத்த செகண்டே இந்த இடத்த காலி பண்றேன். என்ன அஞ்சலி மேடம் இவ்வளோ யோசிக்கிறீங்க? ஏண்டி, ஏன் மனசு ஃபுல்லா என் மேல இவ்வளோ காதல வச்சுட்டு எதுக்குடி இந்த கண்ணாமூச்சி ஆட்டம்? எதுக்குடி? என்ன நீ பாட்டுக்கு என்னென்னமோ புலறிட்டு இருக்க? இப்ப மட்டும் நீ ரூமை விட்டு வெளியில போலன்னு வச்சுக்கேன், நானே கத்தி எல்லாரையும் கூப்பிட்டுருவேன். ஓ, கூப்பிடு. யார் வந்தாலும் எனக்கு எந்த கவலையும் இல்லை. முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. இப்ப என்ன உனக்கு சொல்லணும்? உன் மனசுல நான் இருக்கனா இல்லையா, இதுக்கு மட்டும் பதில் சொல்லு. ஐயோ, இப்ப என்ன உனக்கு? ஆமா ஆமா ஆமா, என் மனசுல நீ இருந்த, ஆனா இப்போ நீ இல்ல, போதுமா? ஓ, இப்போ நான் உன் மனசுல இல்லை. அதனாலதான் மேடம் எனக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு எல்லாரும் பதறதுக்கு முன்னாடி நீங்க பதறினீங்க, அப்படித்தானே? சும்மா நீ சரி ஏதோ வளரிட்டு இருக்காத, சரியா? முதல்ல இப்ப நீ வெளியில போ. நான் தான் உங்ககிட்ட சொன்னல, நான் உங்ககிட்ட பேசணும், பேசிட்டு தான் போவேன்னு. ஐயோ, என்ன பேசணும்? சீக்கிரம் பேசிட்டு முதல்ல இடத்த காலி பண்ண. ஒரு நிமிஷம். இது என்னன்னு தெரியுதா மிஸ் அஞ்சலி? இது எப்படி போங்கிட்ட? இல்ல, அது நான் பேசி முடிக்கிற வரைக்கும் எதுவும் பேசாத. என்னடி இது, என்ன இது? அப்போ இதுக்காக தான் என்கிட்ட நீ அந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டியா? இதுக்காக தான் என்ன பிடிக்காத மாதிரி நடிச்சியா? இதுக்காக தான் ஏன் வாயாலேயே உன்னை வெறுக்கிறேன்னு சொல்ல வச்சியா? ஏண்டி, ஏன் என் காதல் உனக்கு அவ்வளவு ஈஸியா போயிடுச்சாடி? உனக்கே தெரியும்லடி நான் உன் மேல எந்த அளவுக்கு காதல் வச்சிருக்கேன்னு. அப்புறமும் எப்படி என்ன நோகடிக்கிறதுக்கு உனக்கு மனசு வந்துச்சு? அதுவும் இந்த காரணத்துக்காக. நீ வேற எந்த காரணத்துக்காக என் காதலை கொள்ள நினைச்சிருந்தாலும் பரவாயில்லடி, அதுவும் இந்த காரணத்துக்காக. ஏண்டி, ஏன்? என்னடி சொல்ல போற? என்ன சொல்ல போற? எனக்கு கர்ப்பப்பையில நீர் கட்டி இருக்கு, அதனால ஃபியூச்சர்ல வந்து நமக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி, என்னால ஃபியூச்சர்ல உனக்கு குழந்தை பெற்று தர முடியாது, அதனால நீ இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை குட்டி பெற்றுக்கிட்டு சந்தோஷமா இருன்னு சொல்ல போறியா? ஏண்டி, உனக்குலாம் கொஞ்சம் கூட அறிவு இல்ல? நீ படிச்ச பொண்ணு தானே? இப்போலாம் 100-20-30 பொண்ணுங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குடி. அதோட இது ஒன்றும் அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லடி. சரி ஓகே,
குழந்தை பெத்துக்கிறதுக்கு சான்ஸ் கம்மியா இருக்குன்னே வச்சுப்போம். ஆனா எப்படி உன்னால நான் குழந்தை பெத்துக்கிறதுக்காக தான் உன்னை லவ் பண்ண நினைக்க முடிஞ்சது? செடி குழந்தைலாம் அடுத்த மேட்டர் டி. நான் உன் மேல எந்த அளவுக்கு லவ் வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியுமாடி? இன்கேஸ் நமக்கு குழந்தை இல்லைன்னா கூட அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லடி. ஏண்டி உனக்கு இது புரியவே இல்லை? ஏன் உனக்கு இது புரியவே இல்லை? இல்ல அது சின்னடி என்ன சொல்ல போற? ஆனா என்ன நீ வேண்டான்னு சொன்னப்ப கூட எனக்கு வலிக்கலடி. ஆனா ஃபியூச்சர்ல உனக்கு எனக்கு குழந்தை பிறக்காதுன்னு தெரிஞ்சதுனால நீ என்னை விட்டுட்டு போகணும்னு நினைச்ச பத்தியா? அது தாண்டி எனக்கு ரொம்ப வலிக்குது. எப்படி உனக்கு மனசு வந்துச்சு? செடி நான் என்ன குழந்தைக்காக வாடி உன்னை நான் லவ் பண்றேன்னு சொன்னேன். உன் கூட வாழ்க்கை ஃபுல்லா சந்தோஷமா வாழணும்னு நினைச்சேன்டி. எப்படி ஒரு நாளைக்கு என்னை விட்டுட்டு போறதுக்கு மனசு வந்துச்சு? ஏண்டி அந்த குழந்தை என்ன உலகத்துக்கே வரலடி. ஆனா நான் உலகத்துக்கு வந்து இவ்வளவு வருஷம் ஆகி உன் மேல அந்த அளவுக்கு லவ் வச்சிருக்கேன்டி. எப்படி குழந்தைய பத்தி யோசிக்க தெரிஞ்ச உன்னால என்ன பத்தி யோசிக்க முடியல? அதாண்டி மனசெல்லாம் வலிக்குது. இல்ல அர்ஜுன், அது நான் கூட உனக்கு என்ன பிடிக்கல, அதனாலதான் நீ என்கிட்ட இப்படிலாம் நடந்துக்கிறேன்னு நினைச்சேன்டி. ஆனா சத்தியமா இந்த மாதிரி ஒரு காரணத்துக்காக தான் நீ என்ன வெறுத்து ஒதுக்குன மாதிரி நடிச்சேன்னு எனக்கு இப்போதாண்டி புரிஞ்சது. எப்படி உன்னால இப்படிலாம் யோசிக்க முடிஞ்சது? சரிடி, நீ நினைக்கிற மாதிரி அந்த டாக்டர் சொன்ன மாதிரி ஃபியூச்சர்ல நமக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மினே வச்சுப்போம். ஆனா நீ படிச்சவ தானடி. இப்போலாம் மெடிக்கல்ல எவ்வளவோ அட்வான்ஸ் டெக்னிக்ஸ் எல்லாம் வந்துருச்சுடி. அதோட குழந்தைங்கிறது இப்போ நிறைய ட்ரீட்மெண்ட் மூலியமா பெத்துக்கிறாங்கடி. IUI IVFன்னு என்னென்னமோ இருக்குடி. அதுல ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி கூட நம்ம குழந்தைய பெத்திருந்திருக்கலாமேடி. ஏண்டி குழந்தைக்காக இந்த அளவுக்கு யோசிச்சிருக்க? ஏண்டி உன் கண்ணு முன்னாடி உன் மேல அவ்வளோ லவ்வோட நிக்கிற என்னை பத்தி நீ கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லையில? இல்ல அர்ஜுன், அது நீ எதுவும் சொல்லாதடி. ஆனா நான் இப்பவும் சொல்றேன், எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை. எனக்கு உன் கூட இருந்தா மட்டும் போதும்டி. ஃபியூச்சர்ல நமக்கு எந்த ட்ரீட்மெண்ட்னாலும் குழந்தையே பிறக்கலைனாலும் எனக்கு அதை பத்தி எந்த கவலையுமே இல்லடி அஞ்சலி. ப்ளீஸ் டி, புரிஞ்சுக்கோடி என்ன. ஏண்டி ஏண்டி இப்படி? இல்ல அர்ஜுன், நமக்குள்ள இது சரியா வராது. அப்படியே நான் மறுபடியும் அரைஞ்சிட போறேன். எதுடி சரியா வராது? எது சரியா வராது? சரி, இந்த பிரச்சனையா அப்புறம் வச்சுக்கிறேன். ஏண்டி உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லை? இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தா அதை வீட்டுல சொல்லணும்னு உனக்கு தெரியாது? ஏண்டி இந்த பிரச்சனை உனக்கு இருக்குன்னு உனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி தெரியும். ஆனா இப்போ வரைக்கும் வீட்டுல நீ யார்கிட்டயும் சொல்லவே இல்லை. செடி உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காடி? இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தா அதை வீட்டுல சொல்லணுங்கிற பேசிக் சென்ஸே உனக்கு இல்லையா? எந்த தைரியத்துல நீ யார்கிட்டயும் சொல்லாம இருந்த? ஏதாச்சும் நீ சொல்லாம இருந்து உனக்கு ஆகியிருந்தா என்னடி பண்ணிருப்பாங்க எல்லாரும்? என்ன பத்தி யோசிச்சு பத்தியாடி நீ? உனக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதறிக்கிட்டு அவ்வளோ ஸ்பீட்ல நான் வண்டி ஓட்டிட்டு வந்திருக்கேன்டி. என்னை பத்தி நீ கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லைல்ல? இல்ல, நான் வீட்ல சொல்லலாம் தான் இருந்தேன். ஆனா சொன்னா அம்மாவும் அப்பாவும் ரொம்ப பயப்படுவாங்களோன்னு நினைச்சுதான் சொல்லாம இருந்துட்டேன். சரி, எனக்கு புரியுது. முதல்ல அழுகிறத நிறுத்து. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், சரியா? சரிடி, எனக்கு புரியுதுடி. நீ வீட்டுல சொன்னா அத்தையும் மாமாவும் பயப்படுவாங்களோன்னு தானே சொல்லல. சரி, ஓகே, நீ சொல்லவே வேண்டாம். நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். அதோட நான் ஷில்பா கிட்டையும் பேசிட்டேன். அவ உனக்கு இருக்க கண்டிஷனுக்கு இப்போதைக்கு டேப்லெட் மூலியமாவே அந்த கட்டியை கரைச்சிடலான்னு சொல்றா. அப்புறம் ஃபியூச்சர்ல என்ன பண்ணலான்னு யோசிக்கலான்னு சொல்லியிருக்கா. அதனால நீ எதை பத்தியும் கவலைப்படாத. நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், சரியா? அதான் நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்லடி. அப்பவும் எதுக்குடி அலற? ப்ளீஸ் அஞ்சலி, அழாதடி. இப்போவாச்சும் புரிஞ்சுக்கோடி. அஞ்சலி, இங்க பாருடி, எனக்கு நீ தாண்டி முக்கியம். வேற எதுவுமே முக்கியம் இல்லடி. குழந்தை நமக்கு பிறக்காம போனா கூட அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லடி. என் அஞ்சலியோட லாஸ்ட் வரைக்கும் நான் வாழ்ந்தா மட்டும் எனக்கு போதும்டி. ப்ளீஸ் டி, என்னை புரிஞ்சுக்கோடி. தயவு செஞ்சு இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு என் கூட பழைய அஞ்சலியா என் கூட சேர்ந்து வாழணும்னு நினைடி அஞ்சலி. 2 பேரும் லைஃப் லாங்கா ஒன்னா இருப்போம்டி, ஒன்னா வாழ்வோண்டி. ப்ளீஸ் டி அஞ்சலி, என்னை அக்செப்ட் பண்ணிக்கோடி. என்னாச்சுடி? இப்போவாச்சும் என்ன புரிஞ்சுக்கோடி அஞ்சலி. சத்தியமா எனக்கு இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னே தெரியலடி. ஆனா நீ இல்லாத ஒரு லைஃபை என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியலடி. உனக்கும் அப்படிதானே எனக்கு தெரியும்டி. நான் உன் மேல எந்த அளவுக்கு லவ் வச்சிருக்கணும் அதை விட அதிகமாவே நீ என் மேல வச்சிருக்கன்னு எனக்கு தெரியும்டி. அப்புறமும் ஏண்டி அஞ்சலி கண்டதையும் பத்தி யோசிச்சுட்டு ஏன் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு என் கூட ஏன் அஞ்சலியா பாடி? ப்ளீஸ் டி அஞ்சலி. இல்ல அர்ஜுன், இல்ல, நீ என்ன சொன்னாலும் பரவாயில்ல. ஆனா ஃபியூச்சர்ல இதே கில்ட்டியோட என்னால உன் கூட லாஸ்ட் வரைக்கும் சந்தோஷமா வாழ முடியாது அர்ஜுன். ப்ளீஸ் அர்ஜுன், நீ நானும் சேராம இருக்கிறதா நல்லது அர்ஜுன். ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோ.
நான் இவ்ளோ தூரம் உனக்கு புரிய வச்சும் உன்கிட்ட கெஞ்சியும் உன் முடிவுல நீ மாற மாட்டேன்னு அவ்வளோ அடமண்டா இருக்கல்ல. சரிடி, நீ எப்படி ஒரே பிடிவாதமா இருக்கியோ அதே பிடிவாதத்தோட தாண்டி நானும் இருப்பேன். நல்லா நோட் பண்ணிக்கோ. இந்த ஊரை விட்டு நான் போறதுக்குள்ளார அர்ஜுன் நான் வாழ்ந்தா உன் கூட தான் அர்ஜுன் வாழ்வேன்னு உன் வாயால சொல்ல வச்சுட்டு உன்னையும் கையோட கூட்டிட்டு தாண்டி போவேன். இது நம்ம காதல் மேல சத்தியம். அது எப்பவுமே நடக்காது அர்ஜுன். ஓ, ஹே, என்ன இப்ப எதுக்கு நீ இவ்வளவு பக்கத்துல வந்து நிக்கிற? முதல்ல தள்ளி போ. ஏன் இவ்வளோ பக்கத்துல வந்துன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும். ஹே, என்ன பண்ற நீ? ஹே, உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இப்போ எதுக்கு நீ என்ன கிஸ் பண்ண? என் மனசுல பொண்ணதான் நினைச்சிட்டு இருக்கேன். அந்த உரிமையில தான் கிஸ் பண்ணேன். அதோட நான் போட்டு சவால நான் ஜெயிக்கணும்னா உன் மேல நான் எந்த அளவுக்கு லவ் வச்சிருக்கேன்னு உனக்கு புரியணும்ல அஞ்சலி பேபி. அதான் எப்படி மாமாவோட கிஸ் நல்லா இருந்துச்சா? புண்ண இங்க பாரு, தேவையில்லாத வேலை பார்க்காத. யாரடி தேவையில்லாத வேலை பார்த்தா? எல்லாம் தேவையான வேலை தான். அதோட ஃபியூச்சர்ல நீ தான் என்னோட பொண்டாட்டி. ஃபியூச்சர்ல என் பொண்டாட்டியாக போறவைக்கிட்ட இப்படிலாம் நடந்துக்கிறதுல பொண்ணும் எந்த தப்பும் இல்லை. அதோட இதெல்லாம் ட்ரைலர் தான் அஞ்சலி பேபி. இதுக்கப்புறம் மெயின் பிக்சர்ஸ் நிறைய இருக்கு. வெயிட் அண்ட் வாட்ச் அஞ்சலி பேபி. என்னடி ஒத்த கிஸ்கே இப்படி ரியாக்ட் பண்ற? இனிமே அடிக்கடி நமக்குள்ள இந்த மாதிரி சம்பவம் நிறைய நடக்குமே, அப்போ என்ன பண்ணுவேன்? சரி ஓகே, இப்போல இருந்து பழகிக்கோ. சரி ஓகே அஞ்சலி பேபி. மாமா வந்தோடனே பொண்ணை பக்கத்தான் ஓடி வந்தேன். இன்னும் வீட்டில் உள்ளவங்க யாரையுமே பார்க்கல. சரி ஓகே, வீட்டில் நான் போய் எல்லார்கிட்டையும் ஒரு அட்டண்டன்ஸ் போட்டுட்டு மறுபடியும் வருவேன். உங்ககிட்ட லவ் டார்ச்சர் பண்ணேன். பட்டா கடவுளே, என்ன இது புது பிரச்சனை? எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சா மறுபடியும் ஆரம்பிக்குது. ஐயோ, இப்போ என்ன பண்றது? அர்ஜுன் தம்பிக்கு எதுவும் ஆகியிருக்காது, நீ எதுவும் கவலைப்படாத லட்சுமி. அதான் கொஞ்சம் ஆளை அனுப்பி வச்சு விசாரிக்க சொல்லியிருக்கோல, நீ எதுவும் கவலைப்படாத லட்சுமி. இல்லை நீ, எனக்கு மனசுலாம் ஒரு மாதிரி படப்படன்னு அடிச்சுக்குத நீ. பயமா இருக்க நீ ரொம்ப. அர்ஜுனுக்கு இப்போ வரைக்கும் ஃபோன் போகவே இல்லை நீ. அடடா அர்ஜுன் தம்பி நீங்களா? லக்ஷ்மி பாரு, அர்ஜுன் தம்பி வந்துட்டாரு. அர்ஜுன், அத்தை மாமா 2 பேரும் எப்படி இருக்கீங்க? அம்மா என்னாச்சுமா? ஏன் இப்போ நீங்க அழுதுட்டு இருக்கீங்க? அப்பா அம்மாக்கு என்னாச்சு? ஏன் அழறாங்க? வாங்க அர்ஜுன் தம்பி, நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். அது ஒண்ணுல தம்பி, நீங்க வரத்துக்கு லேட் ஆயிட்டா, அதான் லட்சுமி கொஞ்சம் பயந்துட்டா, அதான் அழுதுட்டு இருக்கா. ஐயோ என்னமா இது, இன்னும் அழுதுட்டு இருக்கீங்க? அதான் நான் வந்துட்டேன்ல. அப்பா சொல்லுங்கப்பா, அம்மாவை அழ வேண்டான்னு. இல்லப்பா அர்ஜுன், அது ஏதோ வர வழியில கார் ஆக்சிடென்ட் அது இதுன்னு பேசிக்கிட்டாங்கப்பா, அதான்ப்பா கொஞ்சம் பயந்துட்டோம். நீ நல்லா இருக்கல அர்ஜுன்? ஐயோ அப்பா, கார் ஆக்சிடென்ட் எல்லாம் உண்மைதான். ஆனா நான் வந்த கார் இல்லப்பா, எனக்கு முன்னாடி போன கார் தான். அண்ட் அதுல டிராவல் பண்ணவங்களும் இப்போ நல்லா தான்ப்பா இருக்காங்க. இப்பதான்டா அர்ஜுன் எனக்கு போன உயிரை திரும்பி வந்திருக்கு. உனக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு நான் எவ்வளவு பயந்துட்டேன்னு தெரியுமாடா? ஏண்டா லேட் ஆயிட்டுனா ஒரு ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியதானடா? ஏண்டா ஏன்? ஐயோ அம்மா, போன்ல சுத்தமா சார்ஜ் இல்லம்மா. அதோட வர வழியில சிக்னல் கிடைக்கவும் இல்ல, அதான் உங்களுக்கு கால் பண்ணல. சரிம்மா, ஃபர்ஸ்ட் அழுறதை நிறுத்துங்க. என்ன லட்சுமி, அந்த அர்ஜுன் தம்பியே வந்துட்டாரு, இன்னும் எதுக்கு நீ அழுதுட்டு இருக்க? முதல்ல அலறதை நிறுத்து லட்சுமி. சரி அண்ணி. சரிடா அர்ஜுன், நீ எப்படா வந்த? நானாப்பா, நான் இப்போதான் வந்தேன். சரிப்பா, நான் டிராவல் பண்ணிட்டு வந்தது ஒரு மாதிரி இருக்கு, நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். சரிப்பா அர்ஜுன், நீ போ. அப்புறம் என்னமா லட்சுமி, பாரு அர்ஜுன் தம்பியே வந்துட்டாரு. சரிம்மா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ளார ஆதி தம்பியையும் அபியையும் கூட்டிட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம். சரியா? சரிண்ணே. என்ன இது, இவரு இன்னும் கிளம்பாம இருக்காரா? எப்பவுமே நம்ம தானே கிளம்புறதுக்கு லேட் பண்ணுவோம். என்னாச்சு இவருக்கு? ஆதிமாமா, ஆதிமாமா. வந்துட்டேன் அபி. ஹே, என்னடி இது இப்படி வந்து நிக்கிற? அதுவும் இந்த சாரிக்கும் நீ தலையில வச்சிருக்க பூக்கும் சப்பா சும்மா அப்படி இருக்கடி இப்பவே. ஆதிமாமா வேண்டாம், ஏற்கனவே கோவிலுக்கு டைம் ஆயிடுச்சு, நீங்க இன்னும் கிளம்பவே இல்லை. வேண்டாங்க, வேண்டாம். அட பரவாயில்ல, என் பொண்டாட்டிக்கு இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு இவ்வளோ சீக்கிரத்துல புரிஞ்சிடுச்சு. அப்போ மேடம் ரெடியா தான் இருக்கீங்க. ஐயோ என்ன ஆதிமாமா நீங்க? எங்க நம்ம கோவிலுக்கு போறோங்க, போயிட்டு வந்து என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கோவிலுக்கு கிளம்பி வாங்கலாம் ப்ளீஸ், போங்களேன். முடியாது. ஏண்டி, எவனாச்சும் இவ்வளோ அழகான பொண்டாட்டிய பக்கத்துல வச்சுட்டு எதுவும் பண்ணாம போவானா? ஐயோ எங்க நம்ம கோவிலுக்கு போறோங்க. சரிடி, அதெல்லாம் சாமி ஒன்றும் கோச்சுக்காது. ஒன்னே ஒன்று, ஓகே? உங்களை
இருக்கீங்களே சரியான கேடி ஆதி மாமா நீங்க. வெளியில எல்லாருமே ஆதி ரொம்ப நல்ல பையன் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க என்னெல்லாம் கேடித்தனம் பண்றீங்க, ஃப்ராடுத்தனம் பண்றீங்கன்னு எனக்கு தானே தெரியும். இங்க பாருடி, போனா போட்டும் தான் ஒத்த கிசோட விட்டேன். நீ பாட்டுக்கு சும்மா பேசிட்டே இருந்துன்னு வச்சுக்கோங்க, அந்த பேசுற வாய் அப்படியே கடிச்சு விட்டுருவேன். நீங்க செஞ்சாலும் செய்வீங்க. சரிங்க, நான் எதுவும் பேசல போதுமா? சரி போங்க, டைம் ஆயிடுச்சு. சீக்கிரம் போய் அப்பா உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்களே அதை போய் போட்டுட்டு வாங்க. போங்க, கீழே எல்லாரும் வெயிட் பண்றாங்க பாருங்க கோவிலுக்கு போறதுக்காக. சீக்கிரம் போங்க. என்னது உங்க அப்பா எடுத்து கொடுத்த ட்ரெஸ் போட்டுட்டு வரணுமா? இல்லடி, நம்ம ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்தோம்ல, அதுல ஏதாச்சும் ஒண்ணு போட்டுட்டு வரவா? ஏன் ஆதி மாமா இப்படி சொல்றீங்க? அப்பா எடுத்து கொடுத்த ட்ரெஸ் உங்களுக்கு பிடிக்கலையா என்ன? அப்படி இல்லடி, ஆனாலும் வேண்டாமே, நான் ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்த ட்ரெஸ்ஸே ஏதாச்சும் ஒண்ணு போட்டுக்கிறேனே. ஏங்க என்னங்க இப்படி சொல்றீங்க? கல்யாணம் ஆகி முத தடவை மறு வீட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ அவங்க எடுத்து கொடுக்குற புது ட்ரெஸ்ஸை தாங்க நம்ம போட்டுக்கணும். போங்க ஆதி மாமா, போய் போட்டுட்டு வாங்க போங்க. ஐயோ அபி, புது ட்ரெஸ் தானடி போடணும். நாம எடுத்துட்டு வந்த ட்ரெஸ்லயே புது ட்ரெஸ் என்கிட்ட இருக்குடி, நான் வேணும்னா அதை போட்டுட்டு வரவா? என்ன ஆதி மாமா இப்படி சொல்றீங்க? அப்போ உங்களுக்கு அப்பா எடுத்து கொடுத்த ட்ரெஸ் பிடிக்கலையா? ஐயோ அப்படிலாம் இல்லடி, உங்க அப்பா எடுத்து கொடுத்த ட்ரெஸ் நல்லாதான் இருக்கு. ஆனா அப்புறம் என்னங்க, நீங்க போய் சேஞ்ச் பண்ணிட்டு வரலாம்ல. ஏங்க அந்த ட்ரெஸ் போடுறதுல உங்களுக்கு என்ன வந்திருக்கு? ஐயோ அதை எப்படி உங்ககிட்ட நான் சொல்லுவேன்? உங்க அப்பா எனக்கு என்ன ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க? ஏங்க இது என்னங்க கேள்வி? குடுக்கறப்ப தான் நீங்களே பாத்தீங்கல்ல, வேஷ்டி சட்டை தான் எடுத்து கொடுத்தாங்க. அங்கதானே பிரச்சனையே அபி. என்னங்க என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க? ஏங்க இப்ப எனக்கு தெரிஞ்சே ஆகணும், அப்பா எடுத்து கொடுத்த ட்ரெஸ் போடுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அது அபி. என்னங்க அபி, அது வந்து எனக்கு வேஷ்டி கட்ட தெரியாதுடி, அதனால தாண்டி அந்த ட்ரெஸ் வேண்டான்னு சொல்றேன். என்னங்க சொல்றீங்க? வேஷ்டி கட்ட தெரியாதா? என்னடி சிரிக்கிற? நீ இப்படி சிரிப்பன்னு தான் நான் சொல்றதுக்கே யோசிச்சேன். நீ இப்படி சிரிப்பன்னு தெரிஞ்சிருந்தா நான் சொல்லியிருக்கவே மாட்டேன். சரிங்க சரி, உண்மையாவே உங்களுக்கு வேஷ்டி கட்ட தெரியாதா என்ன? சத்தியமா தெரியாதுடி. இதுக்கு முன்னாடி நான் வேஷ்டி கட்டினதும் இல்லடி. அதனாலதான் உங்க அப்பா எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸை போட முடியாதுன்னு சொன்னேன். மற்றபடி உங்க அப்பா எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸை போடக்கூடாதுன்னா ஒன்றும் இல்லடி. எனக்கு வேஷ்டி கட்ட தெரியாதுடி, அதான். சரிங்க சரி, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? நான் வேணும்னா யாரையாச்சும் கூப்பிட்டு விடவா வேஷ்டி கட்டி விடுறதுக்கு? என்னது, யாரையாச்சும் கூப்பிட்டு விடுறியா? ஏண்டி இப்போ நீ சிரிச்சது பத்தாதுன்னு எல்லாருமே நீ பார்த்து சிரிக்கணுமா? அதெல்லாம் எதுவும் வேண்டாம், நான் பேண்ட் ஷர்ட்டே போட்டு வரேன். ஐயோ என்னங்க நீங்க? ஏங்க அவங்க ஆசையா ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. முதல் தடவை எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸை நீங்க போடலைன்னா உங்களை தானங்க தப்பா நினைப்பாங்க. அதனால தான் சொல்றேன், அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வாங்கன்னு. எனக்கு புரியுதுடி, ஆனா எனக்கு தான் வேஷ்டி கட்டவே தெரியாது. அப்புறம் எப்படி நான் போட்டுட்டு வர முடியும்? சரிங்க, இப்போ என்ன உங்களுக்கு வேஷ்டி கட்டணும் அவ்வளோதானே? எனக்கு நல்லா கட்ட தெரியும், நானே கட்டி விடுறேன் வாங்க. என்னது, நீ கட்டி விடுறியா? வேண்டாம், நீலாம் கட்டி விட வேண்டாம். நான் பேண்ட் ஷர்ட்டே ஏதாச்சும் போட்டுட்டு வரேன். நீ போ, நான் ரெடி ஆகி வரேன். ஐயோ ஏங்க இதுல என்னங்க இருக்கு? நானே கட்டி விடுறேன் வாங்க. வேண்டாம் அபி, நானே பேண்ட் ஷர்ட் ஏதாச்சும் போட்டுட்டு வரேன். நீ போய. நீங்க இருக்கீங்களே, சொன்னாலாம் கேட்க மாட்டீங்க. உங்களை உள்ள வாங்க, ஃபர்ஸ்ட் உள்ள வாங்க. அபி ப்ளீஸ் அபி, நீ போய, நான் வேற ஏதாச்சும் ட்ரெஸ் போட்டுட்டு வரேன். ப்ளீஸ் அபி, வேண்டாமே. எதுவும் பேசாம கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, நான் கட்டி விடுறேன். ஓகே? வேண்டாண்டி, சொன்னா கேளுடி, எனக்கு ஒரு மாதிரி இருக்குடி. ஐயோ என்கிட்ட என்னங்க உங்களுக்கு? கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. ஐயோ ஏண்டி இப்படி சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்கிற, கடவுளே. அப்பா முடிஞ்சிருச்சு. என்னங்க நீங்க இதுக்கு போய் இப்படியா? கண்ணை தொடங்க, நான் கட்டியே முடிச்சிட்டேன். ஏங்க உங்களுக்கு வேஷ்டி எவ்வளவு அழகா இருக்குன்னு தெரியுமா? அப்படியா? உண்மையாவே நல்லா இருக்கா என்ன? ப்ராமிஸா ரொம்ப நல்லா இருக்குங்க. ஷர்ட் நீங்க போடுறீங்களா இல்ல நான் போட்டு விடணுமா? என்னது? அம்மா தாயே, நீ எதுவும் பண்ண வேண்டாமா, நீ இங்கே இரு, நானே போய் ஷர்ட்டை போட்டுட்டு வரேன். சரிங்க, சீக்கிரம் வாங்க. ரொம்ப சிரிக்காதடி, எனக்கும் இது மாதிரி ஒரு நாள் வரும், அன்னைக்கு உன்னை வச்சுக்கிறேன். ஆதி மாமா இவ்வளவு நேரம் என்னங்க பண்றீங்க? ரெடி ஆயிட்டீங்களா? சீக்கிரம் வாங்க. வரேன்டி, இரு. அபி என்னாச்சுடி, ஏண்டி அப்படி பாக்குற? ட்ரெஸ் நல்லாலையே என்ன? இதுக்கு தான் முன்னாடியே சொன்னேன், இதெல்லாம் வேண்டாம், நான் பேண்ட் ஷர்ட்டே போட்டுட்டு வரேன்னு. நீ கேட்டா தானே? என்ன கேட்டீங்க? என்னடி கேக்குறது காதுல விழுதா இல்லையா? ட்ரெஸ் நல்லா இல்லையான்னு கேட்டேன். என்னது நல்லா இல்லையாவா? ஏங்க இந்த ட்ரெஸ்ல நீங்க சும்மா ஹீரோ மாதிரி செம்மையா இருக்கீங்கங்க.
ஹே அபி, உண்மையை தானே சொல்ற, இல்ல என்ன கலாய்க்கிறியா? ஐயோ ஆதி மாமா, உங்க மேல சத்தியமா சொல்றேன், நீங்க அவ்வளோ ஹேண்ட்ஸமா அவ்வளோ ஸ்மார்ட்டா இருக்கீங்கங்க இந்த வேஷ்டி சட்டையில. இப்ப மட்டும் நீங்க தெருவுல வெளியில நடந்து போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கன்ஃபார்ம் எல்லா பொண்ணுங்களும் உங்க பின்னாடி தான் வருவாங்க. அப்படியா? அப்போ நான் தெருவுல நடந்து போனா நிறைய பொண்ணுங்க என் பின்னாடி வருவாங்க, அப்படித்தானே? சரி, நான் போய் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வரவா? என்ன சொன்னீங்க? அப்போ தெருவுல போய் நடந்து எல்லா பொண்ணுங்களும் உங்க பின்னாடி வராங்களான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்க போறீங்களா? உங்களை ஏ அடிக்காதடி, வலிக்குது. நீ தானே இப்ப சொன்ன இப்படியே நான் தெருவுல போனா கண்டிப்பா எல்லா பொண்ணுங்களும் என் பின்னாடி வருவாங்கன்னு, அதனாலதான் கேட்டேன். ஆமா, எல்லா பொண்ணுங்களும் பின்னாடி வருவாங்க தான், ஆனா நீங்க யாரையும் பார்க்க கூடாது. ஹே, நான் சும்மா சொன்னேன்டி. இந்த ஆதி என் அபி பாப்பாவை தவிர வேற யாரையும் பார்க்க மாட்டான், போதுமா? எனக்கு தெரியும் ஆதி மாமா, நானும் சும்மா தான் சொன்னேன். சரிங்க மேடம், இப்போ வச்சும் வெளியில போலாமா? இல்ல மாமாக்கு வேற மூடு மாறிட்டே வருது. என்னது? உங்களை முதல்ல வாங்க போலாம். ஹே அபி, அப்புறம் இந்த வேஷ்டி அவந்து எங்கேயாச்சும் விழுந்துடாதலடி. ஐயோ என்னங்க இப்படி கேக்குறீங்க? அதெல்லாம் வராது, நீங்க ஒழுங்கா வாங்க. அவராம இருந்தா சரிதாண்டி. சரி வா போலாம். தம்பி, என்ன தம்பி நீங்க வீடு தேடிலாம் வந்திருக்கீங்க? வாங்கின கடனை குடுக்கலனா வீடு தேடி தான் வருவாங்க. தம்பி, நான் தான் உங்ககிட்ட சொன்னல தம்பி, இன்னும் ஒரு மாசத்துல எப்படியாச்சும் உங்ககிட்ட வாங்கின கடனை நான் கொடுத்துறேன்னு. ப்ளீஸ் தம்பி, வீட்டுல விருந்தாடிலாம் வந்திருக்காங்க, தயவு செஞ்சு கிளம்புங்க தம்பி. யோ, என்ன சொல்லியா என்கிட்ட கடன் வாங்கின? என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், இன்னும் ஒரு மாசத்துல கடனை திருப்பி தரேன்னு சொல்லி தானே வாங்கின. நீ கடன் வாங்கி 2 மாசம் ஆயிட்டு. சரி, நானும் நீயா வந்து கொடுப்பேன்னு நினைச்சிட்டே இருந்தா நீ கடனை கொடுக்குற மாதிரியே தெரியல, வட்டியும் கட்டல. என்னையா நினைச்சிட்டு இருக்க மனசுல? தம்பி கத்தாதீங்க தம்பி, கண்டிப்பா நான் கடனை திரும்ப கொடுத்துருவேன் தம்பி, அதோட வட்டி தானே தம்பி, நான் சாயந்தரமே வந்து கட்டிடுறேன் தம்பி. இப்போ கிளம்புங்க தம்பி, ப்ளீஸ் தம்பி. யோ, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போவே என் காசை நீ எண்ணி வைக்கிற, காசு வராம இந்த இடத்த நான் காலி பண்ண மாட்டேன். யோ, என்னையா ரொம்ப தான் நடிக்கிற? அதான் நான் கேள்விப்பட்டனே, உன் பொண்ணை நல்லா வசதியான இடத்துல தான் கட்டி கொடுத்துருக்கியாமே, அப்புறம் என்னையா உனக்கு? ஒழுங்கா என் காசு எடுத்து வை. தம்பி, வீட்டுல விருந்தாளிகளா இருக்காங்க தம்பி, கத்தாதீங்க தம்பி, நீங்க போங்க தம்பி. எப்படியாச்சும் இன்னும் கொஞ்சம் நாள்ல நான் பணத்தை எல்லாத்தையுமே கொடுத்துட்றேன். ஏங்க சாப்பாடு ரெடிங்க, வாங்க. இவன் எதுக்கு இப்போ வந்திருக்கான்? ஏங்க என்னாச்சுங்க? மீனாட்சி, நான் பாத்துக்கிறேம்மா, நீ உள்ள போ. யோ, என்னையா புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் மாறி மாறி பேசிட்டே இருங்க? எனக்கு தெரியாது, எனக்கு இப்போவே என் பணம் வந்தாகணும். தம்பி, நான் தான் சொல்றேன்ல தம்பி, இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் அவகாசம் கொடுங்க தம்பி, கண்டிப்பா உங்க பணம் எல்லாத்தையுமே நான் கொடுத்துட்றேன். யோ, இங்க பாரு, உனக்கு நான் நிறையவே அவகாசம் கொடுத்துட்டேன், நீ பணத்தை கொடுக்கற மாதிரியே தரல, அதனாலதான் இன்னைக்கு நான் வீடு தேடி வந்திருக்கேன். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது, என்கிட்ட வாங்கின கடனை இப்போவே எனக்கு எண்ணி வைக்கிற, இல்லைன்னா நான் இந்த இடத்த காலி பண்ண மாட்டேன். தம்பி, உங்கள்கிட்ட கெஞ்சு கேட்கிறேன் தம்பி, தயவு செஞ்சு போங்க தம்பி, நான் எப்படியாச்சும் பணத்தை கொடுத்துறேன். மாமா, என்னாச்சு? அது பொண்ணு இல்ல ஆதி மாப்பிள்ள, நீங்க உள்ள போங்க மாப்பிள்ள, நான் பாத்துக்கிறேன். ஓ, இவரு தான் உங்க மாப்பிள்ளையா? அதானே, பார்த்தாவே தெரியுது, நல்ல ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி மாதிரி. இங்க பாருங்க தம்பி, உங்க மாமனார் என்கிட்ட 3 லட்சம் ரூபாய் பணம் வாங்கியிருந்தாரு, அதுவும் 1 மாசத்துல கொடுக்குறேன்னு சொல்லி. ஆனா அவர் என்கிட்ட பணம் வாங்கி 2-3 மாசத்துக்கு மேலேயே ஆகிட்டு, இப்போ வரைக்கும் அசலும் கொடுக்கல, வட்டியும் கொடுக்கல. அதான் இன்னைக்கு எல்லாத்தையும் மொத்தமா வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன். நீங்களே உங்க மாமனார்ட்ட சொல்லி என் பணத்தை கொடுக்க சொல்லுங்க, நான் போயிட்டே இருக்கேன். தம்பி, நான் தான் சொல்றேன்ல தம்பி, இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் அவகாசம் கொடுங்க, நான் கொடுத்துறேன்னு. ப்ளீஸ் தம்பி, இப்போ கிளம்புங்க. ஆமா தம்பி, இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் அவகாசம் கொடுங்க தம்பி, நாங்க எப்படியாச்சும் பணத்தை திரும்ப கொடுத்துறோம். என் பணத்தை எண்ணி வச்சா மட்டும்தான் இந்த இடத்த நான் காலி பண்ணுவேன், அது வரைக்கும் நான் இந்த இடத்த காலி பண்ணவே மாட்டேன். அத்தை, நீங்க உள்ள போங்க, நானும் மாமாவும் இவர்கிட்ட பேசிக்கிறோம். சரிங்க மாப்பிள்ள. யோ, என்னையா? நானும் பொறுமையா இருந்தா ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கேன். இங்க பாரு, இப்ப என் பணத்தை எடுத்து வைக்கிற, நல்ல பணம் வாங்குறப்ப மட்டும் இனிச்சது, பணம் கொடுக்கணும்னு சொன்னா கசக்குதோ? இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் பெரியவங்க கிட்ட எப்படி பேசணுமோ அந்த மாதிரி பேச கத்துக்கோங்க. அதோட கடன் வாங்கியிருந்தா உங்க இஷ்டத்துக்கு நீங்க என்ன வேணாலும் பேசுவீங்களா? நான் போலீஸ்க்கு இப்போ ஃபோன் பண்ணி உங்க மேல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், என்ன ஆகுனே தெரியாது. அட பரா, மாப்பிள்ள தம்பிக்கு கோபம் வருது. அச்சோ, இங்க பாருங்க மாப்பிள்ள தம்பி, வாங்கின கடனை கொடுக்க வக்கில்லைன்னா எவனும் கடன் வாங்க கூடாது. அப்படி வாங்கினா இப்படிதான் வீடு தேடி வந்து கேட்பாங்க எல்லாரும். ஆதி தம்பி, நீங்க
போங்க தம்பி, நான் பேசி அனுப்பிக்கிறேன். அது என்னாச்சுன்னா யாரு இந்த ஆளு எதுக்கு இப்படி நடு வீட்டுல நின்னு கத்திட்டு இருக்காரு? நீ யாருப்பா தம்பி புதுசா? என்னடா இது ஆளாளுக்கு வந்து என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருக்கீங்க? அப்படி எத்தனை பேர் தாண்டா புதுசா இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க? ஒருத்தவங்களும் வர்றப்பெல்லாம் நான் என்ன தனித்தனியாவா கதையை சொல்லிட்டே இருக்க முடியும்? சரி போ, நானே இந்த தடவையே சொல்றேன். இங்க பாருப்பா தம்பி, இந்த நிக்கிறாரே சுந்தரம், இவர் என்கிட்ட 3 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்காரு. ஆனா கடனை இன்னும் கொடுக்கல. சரி, கடனை தான் கொடுக்கலன்னு பார்த்தா வட்டியும் கொடுக்கல. அதான் எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து வசூலிச்சுட்டு போலான்னு நான் வந்திருக்கேன். ஏங்க அதுக்காக இப்படி வீடு தேடி வந்து கத்துறது உங்களுக்கே சரியா இருக்கா? இங்க பாருப்பா தம்பி, சரி எது தப்பு எதுன்னு தெரிஞ்சுக்கலாம் நான் இங்க வரல. எனக்கு இப்பவே என் காசு வந்தாகணும். ஏங்க என்னங்க நானும் பார்த்துட்டு ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. அர்ஜுன் தம்பி, நான் பாத்துக்கிறேன் தம்பி, நீங்க உள்ள போங்க தம்பி. அர்ஜுன், நான் பேசிக்கிறேன், நீ கொஞ்சம் அமைதியா இரு. இல்லனா நீங்களே பாருங்கண்ணா, அந்த ஆளு எவ்வளவு திமிரா பேசுறான்னு. அர்ஜுன், நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன். ஓகே அண்ணா. அட என்னங்கடா எல்லாரும் மாறி மாறி மாநாட்டுல பேசுற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கீங்க. என் பணத்துக்கு என்ன வழி? முதல்ல சொல்லுங்க. என் பணம் இப்பவே வந்தாகணும். இல்ல அவ்வளவுதான், வீட்டுல உள்ள எல்லா ஜமானையும் அடிச்சு நொறுக்கி போட்டுட்டு நான் பட்டு போயிட்டே இருப்பேன். யோ என்ன கொஞ்சம் பொறுமையா இருந்தா நீ பட்டுக்கும் உன் இஷ்டத்துக்கு பேசிட்டே போற. இங்க பாரு, உனக்கு அவ்வளவுதான் லிமிட். இப்ப மட்டும் நீ இந்த இடத்த காலி பண்ணலன்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான். காலி பண்ணலனா இப்ப என்னடா பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? என்னால போக முடியாது. என் பணம் வராம இங்க எது நான் நகர மாட்டேன். பாக்குறேன்டா இன்னைக்கு நீங்களா நானான்னு. இருடா, இப்பவே என் ஆளுங்களை வர சொல்லி இந்த வீட்டுல உள்ள எல்லா பொருளையும் உடைச்சி இந்த வீட்டு பொம்பளைங்க மேல கைய வைக்க சொல்லல. என் பேரு அருணாச்சலம் இல்லடா. என்னடா சொன்ன? வேண்டாம் ஆதிமாப்ல. டேய், உனக்கு எவ்வளவு தைரியம் தான் கேமேலே கை வச்சிருப்பேன். ஏண்டா வாங்கின கடனை கொடுக்கறதுக்கு உன் மாமனாருக்கு துப்பு இல்ல, அவருக்கு நீ வரைஞ்சு கட்டிட்டு வரியா? டேய், அவ்வளவு மான ரோஷம் தான் என் பணத்தை இப்பவே எடுத்து வைங்கடா. அடச்சை நிறுத்து. ஏதோ வயசுல பெரியவனா இருக்கேன் தான் உனக்கு இவ்வளோ நேரம் மரியாதை கொடுத்து நீ பேசுறதெல்லாம் பொறுமையா நின்று கேட்டுட்டு இருந்தேன். இல்லைன்னா அவ்வளோதான், அப்பவே உன் வாயை உடச்சு அனுப்பி இருந்திருப்பேன். என்னடா என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன நீ பாட்டுக்கு ஏதோ வீடு புகுந்து வீட்டுல உள்ளவங்க பொம்பளைங்க மேல எல்லாம் கை வைப்பன்னு சொல்லிட்டு இருக்க. வைக்க சொல்டா உன் ஆளுங்களை, அதுக்கப்புறம் தெரியும் இந்த ஆதி யாருன்னு. எவ்வளவு திமிருத்தனமா பேசுறான். இவனுக்குலாம் இதெல்லாம் கொஞ்சம் கூட பத்தாது. இவனை அர்ஜுன், நான் பாத்துக்கிறேன். இல்லனா அது இவன் ரொம்ப ஓவரா பேசுறானா? அர்ஜுன், நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன். டேய், உங்களை விடமாட்டேன்டா. ஏண்டா வாங்கின கடனை கேட்க வந்தா என்னைய அடிப்பீங்களா நீங்க? நீங்க என்னடா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றது? நான் போய் இப்ப கம்ப்ளைண்ட் பண்ற பாருங்கடா. அடச்சே வாய மூடு. என்ன இப்போ உனக்கு உன் பணம் உனக்கு வரணும், அவ்வளவுதானே? இன்னும் 5 நிமிஷத்துல உன் அக்கௌண்ட்டுக்கு பணம் வரும். இதுக்கப்புறம் இந்த வீட்டுல உள்ளவங்க யாரையாச்சும் நீ தொந்தரவு பண்ணுனன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் உன் ஆயுள் ஃபுல்லா நீ ஜெயில தான் இருக்க வேண்டியது இருக்கும். புரிஞ்சதா? அட இத முன்னாடியே சொல்லியிருந்தா நான் எதுக்கு தம்பி இவ்வளவு தூரம் பேசியிருக்க போறேன்? எது எப்படியோ என் பணம் எனக்கு வந்தா சரிதான். சரி, நான் இப்ப கிளம்புறேன். ஆதி மாப்பிள்ள, பரவாயில்ல மாப்பிள்ள, நானே கொடுத்துடல மாப்பிள்ள. மாமா, இனிமே அந்த ஆள் வந்து எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டான். நீங்க பயப்படாம இருங்க. அதே மீறி ஏதாச்சும் பிரச்சனை பண்ணா என்கிட்ட சொல்லுங்க. இல்லாதி மாப்பிள்ள, அது ரொம்ப நன்றி மாப்பிள்ள. அட என்ன மாமா இதெல்லாம்? வயசுல பெரியவங்க நீங்க, எனக்கு போய் நன்றி எல்லாம் சொல்லலாமா? விடுங்க மாமா, போய் நீங்க விருந்து வேலையெல்லாம் போய் கவனிங்க, போங்க. ஆமா மாமா, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க போய் விருந்து வேலையெல்லாம் போய் கவனிங்க, போங்க. சொந்தக்காரங்க எல்லாம் வந்துட்டு இருக்காங்கல்ல, போங்க மாமா. சரிங்க அர்ஜுன் தம்பி. அர்ஜுன், வந்துட்டு போனவன் யாரு என்னன்னு விசாரி அர்ஜுன். பணத்தை அக்கௌண்ட்ல போட்டு விட்டுடலாம். ஓகேண்ணா. ஆமா கிருஷ்ணா, நான் கிளைண்ட்ஸ் கிட்ட பேசிட்டேன். நீ மெயிலுக்கு மட்டும் ரிப்ளை பண்ணிடு, ஓகே? இல்லடா, நான் பேசிட்டேன், அவங்க ஓகேன்னு தான் சொல்லியிருக்காங்க. நீ கொட்டேஷனை மட்டும் மெயில் பண்ணிடு, ஓகே? அபி, என்னாச்சுடி? டே கிருஷ்ணா, உனக்கு நான் அப்புறம் கூப்பிடுறேன்டா, பாய்டா. அபி, என்னடியாச்சு? எதுக்குடி இப்ப அழுதுட்டு இருக்க? என்னாச்சுடி? அபி, முதல்ல என்ன பாரு. அபி, என்னாச்சுடி? எதுக்குடி இப்ப குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்க? ஃபர்ஸ்ட் அழாதடி. அபி, என்னடியாச்சு உனக்கு? எதுக்குடி இப்ப அழுதுட்டு இருக்க? யாராச்சும் ஏதாச்சும் சொல்லிட்டாங்களா என்ன? பின்ன என்னாச்சுடி உனக்கு? அபி ப்ளீஸ் டி, உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேனே, நீ அழுதா எனக்கு பிடிக்காதுன்னு. அப்புறம் எதுக்கு நீ அழுதுட்டு இருக்க? ரொம்ப தேங்க்ஸ் ஆதி மாமா. தேங்க்ஸா? எதுக்குடி? அது அப்பா வாங்கின கடனை நீங்க தான் கொடுத்தீங்கன்னு சொன்னாங்க, அதுக்கு தான். ரொம்ப தேங்க்ஸ் ஆதி மாமா. அபி, என்னடி இது? இதுக்கெல்லாம் போய் யாராச்சும் தேங்க்ஸ் சொல்லுவாங்களா என்ன? நீ என் பொண்டாட்டிடி, அதோட உன் அப்பா என்னோட மாமாடி. அவருக்கு ஒரு பிரச்சனைனா நான் எப்படி பார்த்துட்டு இருப்பேன்? இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அபி. இதுக்காக நீ போய் அழுது எனக்கு தேங்க்ஸ்லாம் சொல்லுவியா? ரொம்ப தேங்க்ஸ் ஆதி மாமா.
ஏய் என்னடி நானும் பார்த்துட்டு இருக்கேன், சும்மா தேங்க்ஸ் சொல்லிட்டே இருக்கேன். ஏடி நான் உன் புருஷன்டி, உனக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா, உன் குடும்பத்துல ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா அது எனக்கும் பிரச்சனை தானடி. அதை சரி செஞ்சேன். இதுல என்னடி இருக்கு? இதுக்கு போய் எதுக்குடி தேங்க்ஸ்னு ஓயாம சொல்லிட்டே இருக்கேன். இப்போ நீ அழறத நிறுத்த போறியா இல்லையா? ஹே அபி, என்னடி இது இப்படி குழந்தை மாதிரி அழுதுட்டே இருக்க? சத்தியமா நீ அழுதா எனக்கு ஒரு மாதிரி இருக்குடி. ப்ளீஸ் டி, ஏன் அபி பாப்பால அழாதடி, நான் சொன்னா கேப்பல்ல. இல்லைங்க, அது தெரியல நான் ஏன் அலறேன்னு. அழ வேண்டாம் தான் நினைக்கிறேன், ஆனா அழுக வருது. ஓ, அப்போ அழுக நிக்க மாட்டேங்குதா? அப்போ நான் வேணும்னா என் ஸ்டைல்ல அழுகையை நிறுத்தவா? உங்களை என்ன நீ ஏன் அழுகையை நிறுத்தலைன்னா நான் தான் நிறுத்துற மாதிரி இருக்கும். அபிமா, முதல்ல கண்ணை தொடடி. இங்க பாரபி, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை சரியா? அதோட புருஷன் பொண்டாட்டிக்குள்ளார இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் தேங்க்ஸ்லாம் சொல்லவே கூடாது, ஓகேவா? குட் கேர்ள். இங்க பாரு அபி பாப்பா, உங்க அப்பாவுக்கு இது எல்லாமே ஒரு மருமகனா நான் செய்ய வேண்டிய கடமைடி. அதை தானடி பண்ணுனேன். அதுக்கு எதுக்கு நீ தேங்க்ஸ்னு பெரிய பெரிய வார்த்தைலாம் சொல்லிட்டு இருக்க? இன்னொரு வாட்டி இது மாதிரி ஏதாச்சும் பண்ணு, அப்புறம் பனிஷ்மெண்ட் கொடுப்போம் மாமா. ஐ லவ் யூ ஆதி மாமா. பாரா, என் பொண்டாட்டி அவளாவே ஐ லவ் யூலாம் சொல்றா. ஐ லவ் யூ டூடி ஏன் அபி பாப்பா. நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு, நான் தான் மயங்குறேன். காலமுள்ள வரைக்கும் காலடியில் கிடக்க நான் தான் விரும்புறேன். நெடுங்காலம் நான் புரிஞ்ச தவத்தால நீ கிடைச்ச பசும்பொன்ன பித்தளையா தவறாக நான் நினைச்சேன். நேரில் வந்த ஆண்டவனே. நான் இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு தெரியுமா? இந்த சந்தோஷம் எல்லாத்துக்குமே காரணம் நீங்க தான் ஆதி மாமா. ஐ லவ் யூ. அப்படியா? நீ சந்தோஷமா இருந்தாவே எனக்கு போதுண்டி ஏன் அபி பாப்பா. ஆனா என்னடி இப்பதான் சந்தோஷமா இருக்குன்னு சொல்ற, இப்ப ஆனா அவன் இழுக்கிற? என்னடி என்னாச்சு? இல்லைங்க, நம்ம எப்போ ரொம்ப அதிகமாக சந்தோஷமாக இருந்தாலும் அந்த சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி கெட்ட விஷயம் ஏதாச்சும் நடக்கும்னு சொல்லுவாங்க. அதான் கொஞ்சம் பயமாக இருக்காதே மாமா. ஹே, என்னடி இதெல்லாம் போய் நம்பிட்டு இருக்க? அதெல்லாம் எதுவும் நடக்காது. இங்க பாரு அபி, நம்ம சந்தோஷமா இருக்கிறதும் சேடா இருக்கிறதும் எல்லாமே நம்ம கையில தான் அப்படி இருக்கு சரியா? நீ எதை நினைச்சும் குழம்பாத சரியா? இப்ப என் அபி பாப்பா சந்தோஷமா இருக்க மாதிரி எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். இந்த ஆதி சந்தோஷமா வச்சுப்பான், போதுமா? அப்புறம் ஒன்று கேட்கணும் ஆதி மாமா. ஒண்ணு இல்லடி, எத்தனை வேணாலும் கேளு. எல்லாத்தையும் செய்யறதுக்கு உன் புருஷன் இந்த ஆதி ரெடியா இருக்கான். என்னடி கேளு. இல்ல ஆதி மாமா, அது ஒருவேளை நம்ம ரெண்டு பேருக்கும் இடையில யாராச்சும் வந்தா என்ன பண்ணுவீங்க? ஹே லூசு, என்னடி என்னென்னமோ பேசிட்டு இருக்க? நம்ம ரெண்டு பேருக்கு இடையில யாரடி வரப்போறா? அதெல்லாம் யாரும் வரமாட்டாங்க. நீ கண்டதையும் யோசிக்காம இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சந்தோஷமா இருக்கேன்னு சொன்ன பத்தியா? அதே மாதிரி சந்தோஷமா இரு, போதும் சரியா? என்ன பிரச்சனை எப்படி வந்தாலும் நான் பாத்துக்கிறேன், ஓகேவா? இல்லைங்க, அது எதுவும் பேசக்கூடாது. இப்போ எமோஷனல் டைம் எல்லாம் ஓவர். இப்போ ரொமான்டிக் டைம். ஸோ நீ சொன்ன மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வந்தோன்னே எல்லாத்தையும் வச்சுக்கலான்னு சொன்னேன். ஸோ சோ ஸோ எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு நம்ம வேலையை போய் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களை